அல்லாஹும் அடியார்களோடு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற காலம். ரமலானே வருவதை முன்னிட்டு நாங்கள் அல்ல, வானிலே உள்ள மலாயிக்காமார்களுக்கும் சந்தோஷம். ரமலான் வருவதை முன்னிட்டு வானலோகத்திலே உள்ள மலாயிக்காமார்களுக்கு எத்தனையோ வேலைகள் அல்லாஹ்வின் மூலம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மலாயிக்காமார்கள் ஒரு சாராரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருங்கள் ரமலானுக்காகவே. எப்படி ஒரு விழா வரும் பொழுது, வீட்டு கல்யாணம் வரும் பொழுது அந்த திருமண வைபவத்தை திருமணம் முடிக்க போகின்றவரை சிறப்பாக்குவதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு வீட்டிலே உள்ள, குடும்பத்திலே உள்ள, உறவிலே உள்ளவர்கள் பல ஏற்பாடுகளையும் செய்கிறார்களோ, இதே போன்று ரமலான் வருவதை முன்னிட்டு மலாயிக்காமார்களில் ஒரு சாராருடைய பொறுப்பே சுவர்க்கத்தை இன்னும் அலங்கரிப்பதும் அழகாக்குவது. சுவர்க்கத்துக்கு பொறுப்பான ரிதுவான் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களையும் திறந்து விடுங்கள், ரமலானிலே நோன்பு பிடிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை கண்ணியப்படுத்தும் முகமாக எந்த ஒரு வாயிலும் சுவர்க்கத்திலே மூடப்பட்டிருக்க கூடாது. இங்கு நாம் நோன்பு பிடித்து அமல் செய்து கொண்டிருக்கிறோம், அங்கு அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி சுவர்க்க வாயில்களை திறந்து வைத்திருக்கிறான். நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நோம்பாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நரகத்தினுடைய எல்லா வாயில்களையும் மூடிவிடுங்கள், எந்த ஒரு வாயிலும் திறந்திருக்க கூடாது ரமலானிலே.